Lecture 5 Green function for Sturm-Liouville type problems. Last class la Sturm-Liouville differential operator க்கு green function எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த ஃபைனல் ஃபார்முலா என்ன அதெல்லாம் டெரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி Sturm-Liouville type ப்ராப்ளம் ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக போட்டுக்கிறோம். அன்னைக்கு டெரைவ் பண்ணினது தான் அந்த ஃபைனல் ரிசல்ட்டை இங்கே கொண்டாந்து போட்டுக்கிறோம். கிரீன் ஃபங்க்ஷன் ஃபார் Sturm-Liouville differential operator Lx equal to d by dx px d by dx plus s of x. இதுதான் Sturm-Liouville differential operator. px sx இதெல்லாம் வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னுடைய கிரீன் ஃபங்க்ஷன் அதான் gx, x dash equal to y2 x dash y1 of x wx dash px dash in the limit a less than or equal to x less than or equal to x dash. இங்க x is equal to a ங்கிறது இந்த left side boundary, x is equal to b ங்கிறது right side boundary, x equal to x dash ங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த a க்கும் b க்கும் இடையில ஏதோ ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த ரீஜன்ல அந்த ரீஜனை பொறுத்தவரையில y1 x dash y2 x wx dash px dash x dash is less than or equal to x less than or equal to b. இந்த ரீஜன் including this point, இது மேல உள்ளது இந்த ரீஜன். இங்க y1 x அப்படிங்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் ஆபரேட்டிங் ஆன் y1 x equal to 0 ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் உடைய சொல்யூஷன். y2 xங்கிறது அதே இது இந்த ரீஜன்ல சொல்யூஷன். y1 xங்கிறது இந்த ரீஜன்ல சொல்யூஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டருடைய ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் உடைய சொல்யூஷன் obeying the boundary condition at x is equal to a is the y1 x. Similarly, y2 of x is a solution for this Sturm-Liouville differential operator homogeneous equation obeying the boundary condition at x is equal to b. இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸை கொஞ்சம் நீங்க பார்க்கணும். எல்லாமே டினாமினேட்டர்ல சேம் தான். நியூமரேட்டர்ல x இருக்கிறதுல x dash இருக்கு. இங்க y1 of x, இங்க y1 of x dash, இங்க y2 of x dash, இங்க y2 of x. சோ x-ம் x dash-ம் மாறி இருக்குது, அல்லது y1 y2-ம் மாறி இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். Wronskian wx dash is equal to y1 x dash y2 x dash y1 dash x dash y2 dash x dash. சிலதுல ரோவை காலமா மாத்தி கூட எழுதலாம். ஸோ y1 y2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் w at x dash ல கண்டுபிடிக்கணும்னா, x ல கண்டுபிடிக்கணும்னா இதே இது சேம் போட்டு xx ன்னு போட்டுக்கணும். ஸோ y1 y2 இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் இங்க வரும், அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் இங்க போடணும். இது எல்லாமே ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சில புக்குகள்ல இங்க ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவா வரும். இந்த சொல்யூஷன்ல கிரீன் ஃபங்க்ஷன்ல இங்க ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ராவா வரும். அதே மாதிரி எல்லா ப்ராப்ளத்திலையும் ஆன்சர்ல கூட மைனஸ் வரும். அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கிரீன் ஃபங்க்ஷனுடைய டெபினிஷனையே அப்படி எடுத்திருப்பாங்க. அந்த இன்ஹோமோஜினியஸ் பார்ட்ல டெல்டா எக்ஸ் கமா எக்ஸ் டேஷ் நம்ம போட்டிருப்போம், அவங்க மைனஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ்னு போட்டிருப்பாங்க. சில புக்கில் அந்த மாதிரி டெபினிஷனை மாற்றுவதனால ஆன்சர்ஸ் எல்லாமே மாறும். நம்ம இந்த டெபினிஷனை ஃபாலோ பண்றோம். ஸோ உங்க புக்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். டேஷ் எக்ஸ் டேஷ்னா சில புக்கில் வந்து எக்ஸ் டேஷுக்கு பதிலாக வேற வேரியபிள் டீயோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ஸ்டர்ம் லிவ்லி டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னுடைய கிரீன் ஃபங்க்ஷன் அதனுடைய ராங்சியன் x is equal to a லோயர் லிமிட், x is equal to b அந்த ரைட் சைடில் உள்ள லிமிட். px, s of x எல்லாம் வெல் பிஹேவிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண இருக்கிறோம். நம்பர் 1, find the green function for the operator d square by dx square with boundary condition ux is equal to 0 equal to ux is equal to l equal to 0 அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லோயர் லிமிட் வந்து x is equal to 0. சோ இந்த ஃபர்ஸ்ட் இங்க போடுறது வந்து x is equal to 0 படத்துல மாத்தி இருக்கிறோம். அப்பர் லிமிட் x is equal to l. சோ படத்துல இங்க x is equal to l ன்னு போட்டுக்கிறோம். மத்ததெல்லாம் அதுல உள்ளதே மாதிரி தான் போட்டுக்கிறோம். சோ லோயர் பவுண்டரியும் அப்பர் பவுண்டரியும் the function should vanish. டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் கொடுத்திருக்குது. இது ஸ்டர்ம் லிவ்லி டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ல ஒரு ஸ்பெஷல் கேஸ். The given operator is Sturm Liouville type differential operator. Sturm Liouville differential operator என்னன்னு இப்பதான் சொன்னோம். d by dx of p of x d by dx plus sx. இங்கேயும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு மேல d square by dx square கொடுத்திருக்குது, கீழே இந்த ஆபரேட்டர். இந்த ரெண்டுக்கு என்ன, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். என்ன ஸ்பெஷல் கேஸ்னா p of x வந்து 1 இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், d square by dx square னு வரும். சோ இங்க p of xங்கிறது 1, s of x இல்ல. சோ s of x is equal to 0. சோ இந்த ஸ்டர்ம் லிவ்லி டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னுடைய ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் இது. அங்க p of x is equal to 1 னு s of x is equal to 0 னு போட்டோம்னா இது சேமா வந்துடுது. So in our problem, p of x is equal to 1 and s of x is equal to 0. Green function அந்த ஏற்கனவே பண்ணுன அந்த ஃபார்முலாவை தான் எடுத்து அப்படியே எழுதியிருக்குது. லிமிட்டை மாத்தி எழுதியிருக்குது. இங்க லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் l. அதனால அந்த லிமிட்டை மட்டும் மாத்தி எழுதியிருக்குது. மற்றதெல்லாம் அந்த ஃபார்முலாவை தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். இங்க y1 of xங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல இந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் ஈக்குவல் டு 0 னு போட்டு சால்வ் பண்ணனும். y2 of xங்கிறது செகண்ட் ரீஜியன்ல சால்வ் பண்ணனும். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல இருக்கிறேன். என்னன்னா இங்க இந்த y1x இருக்குதே, அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், இங்க wx-லயும் அந்த கான்ஸ்டன்ட் வரும். y1x இங்கேயும் y1-x போடப்ப ரெண்டுலயுமே அந்த கான்ஸ்டன்ட் வருதுனால பெருக்கிறப்பையும் கான்ஸ்டன்ட் வரும். சோ y1x-ல ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதே கான்ஸ்டன்ட் இங்க wx-லயும் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட். சோ ஃபைனல் ரிசல்ட்ல அந்த கான்ஸ்டன்ட் k-யும் கேன்சல் ஆயிடும். சோ நம்ம சொல்யூஷன் பார்க்கறப்ப மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா அதை நம்ம எடுத்து விட்டுறலாம். அல்லது நம்ம அந்த பேர்டனை தூக்கிட்டே போகலாம். கான்ஸ்டன்ட் வச்சுட்டே வந்தோம்னா இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், கடைசியில கேன்சல் பண்ணணும். சோ y1x என்னன்னு நம்ம கண்டுபிடித்து அதுல மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை விட்டுறலாம். அதே மாதிரிதான் y2x-க்கும். ஏன்னா y1x-ல ஒரு கான்ஸ்டன்ட், wx-ல அதே சேம் கான்ஸ்டன்ட் வரும், ரெண்டு கேன்சல் ஆயிரும். அந்த சேம் கேஸ் தான் y2க்கும். சோ அந்த ஒரு நுட்பமான விஷயத்தையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். ரீஜியன் 1ல y1 of x என்னன்னு பார்க்கிறோம். அந்த டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்ங்கிறது d square by dx square தான் நமக்கு கொடுத்திருக்குது. ரீஜியன் 1ல வந்து டெல்டா x அந்த 0 ஆயிடுதுனால d square y1 of x dx square equal to 0. இதை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த லெஃப்ட் சைடு பவுண்டரியில x is equal to 0ல அந்த ஃபங்க்ஷன் should vanish. சோ அந்த பவுண்டரி கண்டிஷனை ஒபே பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல அந்த கான்ஸ்டன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும். சோ d by dx of dy1 by dx is equal to 0ன்னா அந்த dy1 by dx வந்து கான்ஸ்டன்டாக இருக்க வேண்டும்.
dy1x by dx கான்ஸ்டண்டா இருந்தா தான் அதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்துரும். சோ இதுக்கு சொல்யூஷன் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிருக்கோம். dx அங்க கொண்டு போயிட்டு d by dx ன்னு போட்டு dx அங்க கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணிருக்கோம். dy1 by dx ன்னு வந்திருக்குது. இங்க வந்து 0வை இன்டகிரேட் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் அது வந்திருக்கு. எப்படி வேணாலும் நீங்க அதை பார்த்துக்கலாம். சோ அடுத்தது என்னன்னா இங்க இருந்து y1x என்னன்னு கண்டுபிடிக்கணும். dx இங்க கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணோம்னா y1 of xங்கிறது a into dx இன்டகிரேட் பண்ணோம்னா ax வரும் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வரும். சோ y1xங்கிறது ax plus another constant of integration b. So in this a and bங்கிற கான்ஸ்டன்ட்ஸ் இன்டகிரேட் பண்ணுவதனால வருகிறது. இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். இந்த கான்ஸ்டன்ட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணதுக்கு பிசிக்கல் நாலேஜ் தேவை. சோ அந்த பவுண்டரி கண்டிஷன் தேவை. லெஃப்ட் சைடுல அந்த ஃபங்க்ஷன் 0 ஆகுது. நம்ம என்ன ரீஜியன் 1ல பார்க்கறோம். x is equal to 0ல அந்த ஃபங்க்ஷன் வேனிஷ் ஆகுது. பவுண்டரி கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. The boundary condition in this region is y x is equal to 0 equal to 0. So x இருக்கிற இடத்துல 0 ன்னு போட்டோம்னா இங்க y1xங்கிறது 0 ன்னு ஆகும். அதுக்கு தந்தாப்புல ab ஐ கண்டுபிடிச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடித்து விடலாம். இந்த மேல உள்ள ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இந்த abங்கிற கான்ஸ்டன்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னையாவது கண்டுபிடிக்க இயலும். So when x is equal to 0, y1 of x is equal to 0. So y1 of x is equal to 0ங்கிறப்ப இங்க 0 போடுறோம். x is equal to 0 ன்னு போடுறப்ப a into 0 0 ன்னு ஆயிடும் plus b இருக்கும். So b equal to 0 ன்னு நமக்கு கிடைக்கும். திரும்ப கவனிச்சுக்கோங்க. இங்க x is equal to 0 ன்னு போட்டோம்னா 0 ன்னு ஆகணும் that function. So x is equal to 0 போடுறோம். இங்கேயும் function 0 ஆகணும். 0 equal to a into 0 plus b. So a into 0 போயிடும். இங்க 0 equal to b ன்னு வந்துரும். So ஒரு கான்ஸ்டன்ட் we have evaluated. c equal 0 equal to b ன்னு எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம். அதை இதுல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா y1 of x is equal to ax ன்னு கிடைக்கும். Therefore y1 of x is equal to ax. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது ஃபைனலா கிரீன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறப்ப மேல உள்ளதும் ராங்சியன்ல உள்ளதும் கேன்சல் ஆயிடும். அதனால இந்த பேர்டனை எடுத்துட்டே வர வேண்டாம். அந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டே போடலாம். So now y1 of x. Note the multiplicative constant will be cancelled in the final result. Therefore y1 of x is equal to x. அந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டோம். ஏன்னா வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியில் இல்லாம போயிடும். இதே போல ரீஜியன் 2ல we have to find y2 of x. இதே மாதிரிதான். ஆனா பவுண்டரி கண்டிஷன் வந்து x is equal to L ல 0 போட்டு அந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சு மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை தூக்கிட்டு y2 of x என்னன்னு எழுத வேண்டும். So in the region 2 we have to find y2 of x. The same differential equation d square y2 of x dx square equal to 0. இதே மாதிரி இன்டகிரேட் பண்ணோம்னா some constant of integration. அந்த கான்ஸ்டன்ட் சேம் கான்ஸ்டன்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. Some other constant of integration. So dy2 of x by dx is equal to c. Cங்கிறது some constant of integration. Another time integrating y2 of x is equal to cx plus another constant of integration. Very same. But the boundary condition is different. The boundary condition is in this region u x is equal to L equal to 0. x L இருக்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன் வேனிஷ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ x இருக்கிறதுல Lன்னு போட்டோம்னா இது 0ன்னு போட்டு இதுல ஒரு கான்ஸ்டன்ட் இன்னொரு கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு கான்ஸ்டன்ட்ல எழுத முடியும். ஸோ x is equal to Lன்னு போட்டுக்கிறோம். இங்க 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ 0 is equal to CL plus D. இதுல இருந்து ஏதாவது ஒன்றை எவாலுவேட் பண்ணலாம். ஸோ D equal to மைனஸ் எல்னு எவாலுவேட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க D னுடைய வேல்யூ கிடைச்சிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் C மட்டும் இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை தூக்கிடலாம்.
ஸோ இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா y2 of x is equal to cx பிளஸ் டிக்கு பதிலா மைனஸ் சிஎல், டிக்கு பதிலா மைனஸ் சிஎல். சிஏ காமனா எடுத்துடலாம். சிஏ காமனா எடுத்தோம்னா within the bracket x minus l. சிங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட், அது ஃபைனல்ல வந்து கேன்சல் ஆயிடும், அதனால அதை தூக்கிடலாம். லீவிங் த மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் y2 of x is equal to x minus l. ஸோ என்ன பண்ணிருக்கிறோம், y1 of x கண்டுபிடிச்சிருக்கிறோம், y2 of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை பயன்படுத்தி ராங்சியன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிறகு அந்த கிரீன் ஃபங்க்ஷனுடைய அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ in our problem p of x is equal to 1, s of x is equal to 0. ஏன்னா d square by dx square இருக்குது, முதல்ல சொல்லியிருக்கிறேன். கிரீன் ஃபங்க்ஷன் என்னங்கிறத சொல்லியிருக்கிறோம். இது லிமிட் 0, இது l. y1 of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், y2 of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ராங்சியன் அட் x டேஷ்ல தான் கண்டுபிடிக்கணும். நான் எல்லா இடமும் x டேஷ்னு போட்டுட்டே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கனால ராங்சியன் அட் x கண்டுபிடிச்சு ஃபைனல் ரிசல்ட்ல x இருக்கிறதுல x டேஷ் போட்டுக்கலாம். அதனால கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், எழுதுறதுக்கும் சிம்பிளா இருக்கும். இல்லாட்டா கன்ஃபியூசிங் ஆகும். இங்க ஒரு டேஷ், இங்க ஒரு டேஷ், இங்க ஒரு டேஷ், இங்க ஒரு டேஷ் போடுறப்ப இங்க டேஷ் உண்டா இந்த டேஷ் உண்டான்னு மறந்துடும். அதனால ராங்சியன் அட் x என்னன்னு கண்டுபிடிச்சு கொள்வோம். y1 x என்னன்னு தெரியும், y2 x என்னன்னு தெரியும், அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு போட்டு அதை வந்து டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ w at x is equal to y1 of xங்கிறது என்ன, x. ஸோ இதுல முதல்ல x, அதுக்கு கீழே y2 of x இருக்கு, y2 of xனா x minus l. ஸோ the first column is over, x minus l. செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன். இது சிலர் வந்து ரோவை காலமா மாத்தி கூட எழுதிருப்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தோம்னா x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1, இங்க x minus l டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1 தான், கான்ஸ்டன்ட் இந்த இது போயிடும், 0 ஆயிடும். ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ராங்சியன் அட் x is equal to இது, இதை டிட்டர்மினன்ட்டை விரிச்சு எழுதணும்னா x into 1 minus 1 into x minus l. ஸோ ராங்சியன் அட் x is equal to x minus 1 into x minus l minus x minus l. ஸோ இதை இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்றப்ப x minus x கேன்சல் ஆயிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எல்னு வந்துடும். ஸோ ராங்சியன் அட் x is equal to l. x இருக்க இடத்துல x டேஷ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், w at x dash is equal to அங்க x இல்ல, x இருந்தா தானே x இருக்க இடத்துல x dash போடுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ w x dash டும் l தான். இப்போ இந்த கிரீன் ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து நம்ம எழுத வேண்டியதான், ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். y2 at x dashed, அப்போ y2 of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அங்க டேஷ் போட்டு எழுதணும். ஸோ இங்க x dashed minus lன்னு எழுதணும். y1 of x னா இங்க இருக்கிற இடத்துல x ன்னு போடணும். w x dashed is equal to w x ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், which is l. p of x is equal to 1, அங்க x இருக்கிற இடத்துல x dashed போட்டாலும் 1 தான். ஸோ p x dash is equal to also 1. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அடுத்தது இங்க எழுதுறப்ப சிம்பிளா எழுதிடலாம், டேஷ் டேஷ் இல்லாத மாத்தணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், y2 of x dash இருக்கு, இங்க y2 of x இருக்குது, y1 of x இருக்குது, y1 of x dash இருக்கு. ஸோ இதே இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்க எழுதிட்டு டேஷ் இருக்கிற இடத்துல டேஷ் இல்லாமலும் டேஷ் இருக்கிற இடத்துல டேஷ் போட்டு எழுதலாம். அப்கோர்ஸ் டினாமினேட்டர்ல இல்ல நியூமரேட்டர்ல மட்டும். ஸோ த ஃபைனல் ரிசல்ட் இஸ் gx, x dash is equal to y2 of x dash. y2 of x dash னா இந்த இருக்க இதனுடைய டேஷ் போட்டு எழுதணும் x ஒரு இடத்துல. ஸோ x dash to minus l into y1 of x. y1 of xங்கிறது x divided by wx dash. wx dash is equal to l. So l. p of x dash is equal to 1. So here 1 is there. So the limit. And next வந்து dash x இருக்கிற இடத்துல x dash நியூமரேட்டர்ல மட்டும் dash டேஷ்ல தான் மாத்தி எழுதணும். So here x dash, here without dash. அல்லது நீங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணி y1 x dash, y1 x dash னா y1 of xங்கிறது x, y1 x dash னா x dash, அந்த x dash இங்க போட்டுக்கணும். y2 of x னா இத எழுதியிருக்கிறோம், wx dash னா l எழுதியிருக்கிறோம், p of x dash னா 1 எழுதியிருக்கிறோம். So final result. Very good. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளமும் இதை கண்டினியூ பண்ணியே நான் டிஸ்கஸ் பண்றேன். நீங்க வந்து இந்த வீடியோவை பார்க்கணும், 2 தடவை 3 தடவை பார்க்கணும், கண்டினியூஸா வேற பார்க்கணும். எதுவும் புரியலன்னா அதை ரிவர்ஸ் அடிச்சு நீங்க பார்த்துக்கோங்க. இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு வரோம்.
find the green function for the operator d square by dx square plus k square with the boundary condition ux is equal to 0 and ux is equal to l is equal to 0. Same boundary condition, same figure, but here some additional plus k square. So இந்த இதுல வந்து green function மாறுகிறது. ஏன்னா differential operatorலயே அந்த s of x ன்னு வரக்கூடிய அந்த term வந்து k square ஆக இருக்கு. So இந்த ரீஜன்ல பார்க்கறப்ப இந்த ரீஜன்ல பார்க்கறப்ப அந்த ஃபங்க்ஷனே மாறிடும். பவுண்டரி கண்டிஷன் எல்லாம் போடுறப்ப மாறிடும். So we will expect different green function. ஏன்னா differential equation different even though the boundary conditions are same. The given operator is Sturm-Liouville type differential operator. இதுவும் Sturm-Liouville differential operator மாதிரி தான் இருக்குது. Sturm-Liouville differential operatorங்கிறது இது d by dx of p of x d by dx plus s of x. p of x and s of x are smooth functions, well behaving functions. திடீர்னு infinity ஆகாத function. So comparing these two, d by dx of p of x is here 1. When p of x is equal to 1, d by dx of d by b of dx is equal to d square by dx square. So in our problem, p of x is equal to 1 and s of x is equal to k square. அங்க பாருங்க k square க்கு பதிலா s of x இருக்கு. So in our problem, p of x is equal to 1 and s of x is equal to k square. And the formula green function is for Sturm-Liouville differential operator. அது என்ன உண்டோ அதை எழுதிருக்கோம். லாஸ்ட் டைம்ல என்ன எழுதோ அதே மாதிரி லிமிட் எழுதி அங்க காப்பி தான் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ ரீஜன் 1ல கண்டுபிடிக்கணும். ரைட் சைடுல 0 போட்டு d square by dx square plus k square y1 of x is equal to 0 ன்னு போட்டு அந்த பவுண்டரி கண்டிஷன் x is equal to 0ல 0 ன்னு அது y1 of x கண்டுபிடிக்கணும். ஏதாவது மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்தா விட்டுறணும். அதே மாதிரி ரீஜன் 2ல கண்டுபிடிக்கணும். அதனுடைய பவுண்டரி கண்டிஷன் at x is equal to l ல 0 ஆகணும். l ல 0 ஆகுதுன்னு தவறு இருக்குது. அது மூலமா y2 of x கண்டுபிடிக்கணும். பலபடி ஃபார்முலா ராங்சியன் கண்டுபிடிக்கணும். பலபடி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So this is the steps. Region 1 to find y1 of x. d square y1 of x by dx square plus k square y1 of x is equal to 0. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இதுக்கு சால்வ் பண்ணதுக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். m ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ m ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா k ஸ்கொயர் அங்கே எடுக்கிறப்ப மைனஸ் கேன்னு வரும், மைனஸ் k ஸ்கொயர்னு. ஸோ m இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ikன்னு வரும். ஸோ the roots are complex. அந்த மாதிரி இருக்கிறப்ப y1 of xங்கிறது a cos kx plus b sin kx ன்னு வரும். So the solution for this differential equation is y1 of x is equal to a cos kx plus b sin kx. இது எப்படி வந்ததுக்கான உள்ள இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன். செகண்ட் பிஎஸ்சிக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இன் டீடைல். அதை பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு வந்து இங்க கன்வின்ஸ் ஆகல, இங்கே கன்வின்ஸ் ஆகலன்னா you have to differentiate it twice. y1 of x ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா a sin kx இங்க வந்து மைனஸ் வரும். ஸோ மைனஸ் k sin kx வரும். இங்க b sin kx இங்க ஒரு k முன்னாடி வரப்ப டிஃபரன்ஷியேட் பண்றப்ப cos bk cos kx வரும். அனதர் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இதே cos kx திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். இன்னொரு k வருதுனால மைனஸ் k ஸ்கொயர். இங்க sin kx cos kx மாறுச்சுல, பலபடி sin kx பலபடி ஆயிடும். இன்னொரு k வர்றப்ப k ஸ்கொயர் ஆயிடும், மைனஸ் k ஸ்கொயர். ஸோ இங்க ஒரு மைனஸ் k ஸ்கொயர் சேம் ஃபங்க்ஷன். ஸோ இதை டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சேம் ஃபங்க்ஷன் வித் மைனஸ் k ஸ்கொயர். அதான் இங்க இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஈக்குவல் டு போட்டு எழுதிங்கன்னா மைனஸ் k ஸ்கொயர் ஆஃப் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க இது கரெக்டாக தானே வெரிஃபை பண்ணணும்னா யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் ட்வைஸ். இதை பார்த்துக்கலாம். அல்லது இது எப்படி வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே ஒரு லெங்க்தியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்க. ஸோ சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடுச்சு. இந்த சொல்யூஷனுடைய ஏ பிங்கிற இந்த பவுண்டரி கண்டிஷன், இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எவாலுவேட் பண்ணுவதற்கு பவுண்டரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ரீஜியன்ல the boundary condition in this region வந்து y is equal to x is equal to u x is equal to 0ல 0. That function should vanish. இங்க y ன்னு போட்டுருக்க u ன்னு போட்டுருக்க நினைக்காதீங்க. That function should vanish at the left boundary. So 0 ன்னு போட்டுட்டு இங்க 0 ன்னு x இருக்கிறதெல்லாம் 0 ன்னு போடணும். என்ன கிடைக்கும்னா இங்க y1 of x க்கு இடத்துல இங்க 0 போடுறோம். இங்க 0 போடுறப்ப cos 0ங்கிறது 1.
So a into 1 a னு வந்திருக்கு. இங்க plus b into sin 0 is 0. So 0 times b இல்லாம போயிடுச்சு b. So a equal to 0 னு வந்திருக்கு. இதுல திரும்ப போய் அங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏங்கிற கான்ஸ்டன்ட் இல்லாம போயிடும். இந்த இது மட்டும் வரும். So y1ங்கிறது y1 of x is equal to aங்கிறது 0 னு போடுறதுனால b sin kx னு கிடைச்சிருக்கு. இந்த மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட்டை வந்து பேர்டனை எடுத்துட்டே போனாலும் சரிதான், அல்லது இடையில விட்டு போனாலும் சரிதான், கடைசியில் ஒண்ணுதான். Note the multiplicative constant will be cancelled in the final result. So we can remove y1 of x is equal to sin kx. Similarly, region 2 ல we have to find y2 of x. அதில் உள்ள boundary condition பண்ணக்கூடிய எடுக்கணும், கான்ஸ்டன்ட்ஸை evaluate பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்புல y2 of x கண்டுபிடிக்கணும். So in the region 2 we have to find y2 of x. அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் y1 of x க்கு பதிலா y2 of x equal to 0. இதே சொல்யூஷன் தான் a b க்கு பதிலா another constants c and d. இங்க boundary condition என்னன்னா, boundary condition in this region is u x is equal to l equal to 0. x is equal to l ல இந்த function should vanish. So y2 of x ங்கிறது 0 when x is equal to l. So 0 equal to x இருக்கிறதுல l போடணும். So 0 equal to c cos kl plus d sin kl. சரி, இதுல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் in terms of another constant we have to find. So c is equal to எடுத்தோம்னா d c என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். c ன்னு எடுத்தீங்கன்னா இங்க இந்த d sin kl இங்க போறப்ப minus d sin kl வரும் divided by cos kl. So c equal to minus d sin kl divided by cos kl. இது இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா in terms of d லே கிடைக்கும். பழையபடி அந்த மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் d ய ரிமூவ் பண்ணிடலாம். சோ திரும்ப சப்ஸ்டிட் பண்றப்ப y2 of x is equal to c க்கு பதிலா minus d sin kl divided by cos kl into cos kx plus d sin kx. So y2 of x என்னன்னு பார்த்திருக்கிறோம். இதே y2 of x அடுத்த பக்கத்துல அப்படியே எழுதி இன்னும் சுருக்க முடியும்னா சுருக்குறேன் நான். ஸோ போனதுல என்ன பார்த்துருக்கிறோமோ அதே இதை தான் இங்க எடுத்து எழுதியிருக்கிறோம். y2 of x is equal to minus d sin kl divided by cos kl into cos kx plus d sin kx. இங்க cos kl காமனா டினாமினேட்டர்ல எடுத்துடலாம். ஸோ cos kl காமனா எடுக்கிறப்ப minus d sin kl cos kx. இங்க ஒரு cos kl னால பெருக்க வேண்டியிருக்கனால cos kl into d sin kx. ஸோ இந்த cos kl இங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கோம். இத பாத்தீங்கன்னா இங்க d காமனா எடுத்துக்கலாம். d காமனா எடுத்தோம்னா இத ஃபர்ஸ்ட் டேர்மா எடுத்துக்கோங்க. sin kx cos kl minus cos kx sin kl. sin a cos b minus cos a sin b இருக்குது. இது sin a minus b ஃபார்முலா இருக்குது. சோ d காமனா எடுத்துட்டு இது எப்படி எழுதலாம்னா sin kx minus kl னு எழுதலாம். sin a minus b ஃபார்முலா இருக்குது. So y2 of x இங்க d எடுத்தோம்னா sin kx minus kl divided by cos kl. இதுதான் y2 of x. இங்க மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் d divided by cos kl. cos kl எல்லாம் பெருக்க தான் பட்டிருக்குது. 1 by cos kl பெருக்கி தான் இருக்குது. So cos kl எல்லாம் கான்ஸ்டன்ட் தான். k கான்ஸ்டன்ட் l கான்ஸ்டன்ட்னா cos kl எல்லாம் கான்ஸ்டன்ட் தான். So multiplicative constant in this case is d by cos kl. இது அப்படியே நீங்க கொண்டு போனாலும் சரிதான், பேடனை செமந்துட்டே போனாலும் சரிதான், மிஸ்டேக் இல்லாம பண்ணீங்கன்னா கடைசியில கேன்சல் ஆயிடும். ஸோ முதல்ல நம்ம அதை எடுத்து விட்டுறோம். Note the multiplicative constant will be cancelled in the final result. So y2 of x is equal to sin kx minus kl. So d by cos kl வந்து துணிச்சலா எடுத்து விட்டுருக்கிறோம். y1 of x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், y2 of x என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ராங்ஸின் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுல சப்ஸ்டிட் பண்ணணும் கிரீன் ஃபங்க்ஷனுக்கு. So in our problem p of x is equal to 1 and s of x is equal to k square and the green function is given by this one and y1 of x and y2 of x are these functions and Wronskian at x is equal to y1 of x, y2 of x with dash in the second column. So wx is equal to
இதே தான் y1 of x க்கு பதிலா sin kx போடுறோம். y2 of x க்கு பதிலா sin kx minus kl. So இந்த first column function y1 of x y2 of x. Second column அதனுடைய derivative, first derivative. sin kx differentiate பண்ணோம்னா k times cos kx. இங்கேயும் sin kx minus kl differentiate பண்ணோம்னா k times cos kx minus kl. அதாவது இது அப்படியே சைனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப காசுன்னு எடுத்து எழுதணும். உள்ள உள்ளதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருக்கணும். உள்ள உள்ளதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா கேன்னு வரும், அந்த கேனால பெருக்கணும். ஓகே, ராங்ஸின் அட் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்குது. இந்த டிட்டர்மினன்ட் எவாலுவேட் பண்ணணும்னா இதையும் பெருக்கணும், மைனஸ் இதையும் பெருக்கணும். ஸோ இதையும் பெருக்கிறப்ப கே டைம்ஸ் சைன் கேஎக்ஸ் காஸ் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல் இந்த இருக்கு. மைனஸ் இதையும் பெருக்கிறப்ப கே காஸ் கேஎக்ஸ் சைன் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல், சைன் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் இதை மாதிரி பெருக்கிருக்கிறோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான் இருக்கு. கே காமன் எடுத்துக்கோங்க. சைன் கேஎக்ஸ் காஸ் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல் மைனஸ் காஸ் கேஎக்ஸ் சைன் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல் இருக்கு. ஸோ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான் இன்னமும் இருக்கு. ஸோ கே டைம்ஸ் சைன் கேஎக்ஸ் மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல். ஸோ கே சைன் கேஎக்ஸ் மைனஸ் திஸ் ஃபங்க்ஷன் கேஎக்ஸ் மைனஸ் கேஎல் is equal to kx minus of kx cancelled and minus of minus plus kl will remain. So Wronskian at x is equal to k sin kl. மற்ற kx எல்லாம் போயிடுச்சு, x டேர்மே இல்லை. ஸோ w at x dash பார்த்தாலும் அதான் வரும், x இடத்துல x dash ரிப்ளேஸ் பண்றப்ப. ஸோ w x dash பார்த்தாலும் சேம் திங் தான். இப்போ இந்த வேற என்ன செய்யணும், இந்த கிரீன் ஃபங்க்ஷனை அப்படியே எடுத்து எழுதணும். y1 of x, y2 of x, wx, p of x இதெல்லாம் டேஷ் போட்டு இங்க எழுதணும். எழுதிட்டோம்னா கிரீன் ஃபங்க்ஷன் at x, x dash is equal to y2 of x dash. y2 of x dashனா இதை எடுத்து எழுதி x இருக்க இடத்துல x dash போடணும். into y1 of x, y1 of xனா இதை எடுத்து எழுதி அப்படியே போடணும். divided by Wronskian at x dash. Wronskian at xம் இதுதான், x dashம் இதுதான், அதை எடுத்து இங்க எழுதணும். p of x dash, p of x ஒண்ணுதான், p of x dashம் அதே x இடத்துல x dash போட்டாலும் அதே தான். ஸோ அங்க ஒண்ணுன்னு போடணும். ரெண்டாவது எடுத்து எழுதுறப்ப என்ன சொல்லியிருக்கா, அதே அப்படி எழுதிருங்க, x இடத்துல x dash போட்டுருங்க. ஸோ இங்க x dash வந்துச்சுன்னா xன்னு போடுங்க. டினாமினேட்டர்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நியூமரேட்டர்ல மட்டும். டினாமினேட்டர்ல இப்படியே எழுதுங்க, இங்க x dash வர இடத்துல x எழுதுங்க, இங்க x இருக்க இடத்துல x dash போட்டுருங்க. அல்லது நான் இப்படிதான் சார், நான் ரொம்ப ப்ராப்பரா தான் சார் பண்ணுவேன்னா ப்ராப்பரா போங்க. y1 of x dash, y1 of x dashங்கிறது sin kx dash, அதான் இந்த இருக்கு. into y2 of x, y2 of xங்கிறது இது, அது இந்த இருக்கு. divided by w of x dash, k sin kl into p of x dash, that is also 1. இங்க 1ன்னு போடுறோம், மற்றதெல்லாம் இந்த லிமிட்ஸ். ஓகே, வெரி குட். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இதே மாதிரி மூணாவது ப்ராப்ளம் பார்க்குறோம். அந்த மூணாவது ப்ராப்ளத்துல இங்க பிளஸ் கே ஸ்கொயருக்கு பதிலா மைனஸ் கே ஸ்கொயர். பவுண்டரி கண்டிஷன் டிஃபரெண்ட். எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்ல எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் இன்ஃபினிட்ல என்ன வருது, அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். ஸோ மூணாவது ப்ராப்ளத்துக்கு நம்ம போறோம். ஃபைண்ட் த கிரீன் ஃபங்க்ஷன் ஃபார் த ஆபரேட்டர் டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் வித் பவுண்டரி கண்டிஷன் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி த ஃபங்க்ஷன் ஷுட் வேனிஷ். ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் ஸ்லாப். x is equal to minus infinity-ங்கிறது அந்த லெஃப்ட் மோஸ்ட் ரீஜியன், x is equal to infinity-ங்கிறது ரைட் மோஸ்ட் ரீஜியன். படத்தை மாத்திருக்கிறோம். ஸோ மற்றது எல்லாம் சேம் தான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாறுவதனால சொல்யூஷன் மாறும், பவுண்டரி கண்டிஷன் மாறுவதனால கான்ஸ்டன்ட்ஸ் வேற மாதிரி மாறும். மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். சொல்யூஷன்: the given operator is a Sturm-Liouville type differential operator. The Sturm-Liouville differential operator L of x is equal to d by dx of p of x d by dx plus s of x. P of x in this case is 1. d by dx of இங்க 1 into d by dx தான் d square by dx square வரும். So p of x is equal to 1 and s of x is equal to minus k square. So in our case p of x is equal to 1 and s of x is equal to minus k square.
The green function is given by இதான் ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறோம். இது லெஃப்ட் பவுண்டரி, இது ரைட் மோஸ்ட் பவுண்டரி. சொல்யூஷன் ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறோம். மற்ற எல்லாமே சேமா தான் நம்ம செய்ய இருக்கிறோம். ரீஜியன் ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல y1 of x கண்டுபிடிக்கிறோம். d square y1 of x by dx square is minus k square y1 of x is equal to 0. இதுல ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதினோம்னா m square minus k square equal to 0 வரும். m square is equal to k square வரும். ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m equal to plus or minus k வரும். So the roots are real and different. இந்த மாதிரி கண்டிஷன்ல சொல்யூஷன் y1 of x is equal to a e power இந்த என்ன வந்ததோ அது plus b e power இன்னொன்னு வந்துச்சு அது. So a e power kx plus b e power minus kx அது வரும். So y1 of x is equal to a e power kx plus b e power minus kx. அல்லது எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியலன்னா கன்வின்ஸ் பண்ணதுக்காக இதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு k வரும், இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப முன்னாடி ஒரு k வரும். ஸோ k இன்டு k ஸ்கொயர் வந்துடும். ஸோ d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயருங்கிறது k ஸ்கொயர் டைம்ஸ் y1 of x. இது இந்த ரைட் சைடில் எடுத்து பாருங்களேன். d ஸ்கொயர் y1 of x பை dx ஸ்கொயருங்கிறது k ஸ்கொயர் டைம்ஸ் y1 of x. ஸோ இதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இதுல ஒரு k வரும், இதுல ஒரு k வரும். 2 தடவை k முன்னாடி வருதுனால k ஸ்கொயர் டைம் திஸ் ஃபங்க்ஷன் வரும். அதே தான் இங்க என்னன்னா மைனஸ் k ஒரு தடவை வரும், இன்னொரு தடவை மைனஸ் k வரும். வரப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ k ஸ்கொயர் தான் வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன கிடைக்கும்னா k ஸ்கொயர் டைம்ஸ் இது கிடைக்கும். அதான் இதுல இருக்குது. d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k ஸ்கொயர் டைம் தட் ஃபங்க்ஷன். ஸோ இதை நீங்க வெரிஃபை பண்ணணும்னா இதை டபுள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். The boundary condition in this region is ux is equal to minus infinity is equal to 0. நல்லா இதுல பாருங்க. kங்கிறது ஒரு பாசிட்டிவ் குவாண்டிட்டி. அப்போ x is equal to minus infinity இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகணும். x is equal to minus infinity வந்து 0 ஆகணும்னா இங்க இருக்கிற இடத்துல x is equal to minus infinity போடுங்க. k வந்து சம் நம்பர் ஏதோ 1 2 எடுத்துக்கோங்க. அப்ப e power minus infinity இது 0 ஆயிடும். இது இங்க 0 ஆயிடும். சோ 0 0 ஆயிடும். இந்த டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்க இது ப்ராப்ளம் பண்ணும். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி போடுற மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியை அப்ரோச் பண்றப்ப கே ஏதோ ஒண்ணுன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். ஸோ இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். இங்க லெஃப்ட் சைட்ல 0 இங்க இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். அப்போ இது வராம இருக்கணும்னா இங்க பி வந்து 0வா இருக்கணும். பி 0வா இருந்தா தான் இங்க எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியை அப்ரோச் பண்ணுவதற்கு முந்தையே இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ p equal to 0 இருக்கணும். எவோ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா b equal to 0 ஆகும். நல்லா அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியலன்னா திரும்ப பேக்ல வந்து பாருங்க கிளியர் ஆகும். So b equal to 0 இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா y1 of x is equal to a e power kx. Therefore y1 of x is equal to a e power kx. Multiplicative constant a we can remove. So y1 of x is equal to e power kx. Similarly, we have to find y2 of x in the region 2, obeying the boundary condition at x is equal to infinity. Region 2, we have to find y2 of x. The same differential equation, but different boundary condition. So the solution will be the same. In the arbitrary constant a b க்கு பதிலா வேற போடுறோம். So y2 of x is equal to c times e power kx plus d times e power minus kx, and the boundary condition is u x is equal to plus infinity is equal to 0. So the boundary condition is plus infinity less 0 ஆகும். இப்போ பாருங்க. இப்போ இந்த function should vanish at x is equal to infinity. kங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். So x is equal to இது பாசிட்டிவ் நம்பர் ஒரு 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ x is equal to infinity போட்டீங்கன்னா என்ன ஆகும்?
இங்க e பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆகும். e பவர் இன்ஃபினிட்டி ஆயிடும். ஆனா அந்த ஃபங்க்ஷன் should vanish. ஜீரோ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வர முடியாது. ஸோ இங்க சி இருந்துச்சுன்னா சி ஜீரோவாக இல்லாமல் இருந்தால் இங்க இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் ஜீரோன்னு வரும். ஸோ இங்க சி வந்து சி ஷுட் பி ஜீரோ. இந்த இது ப்ராப்ளம் பண்ணாது. ஏன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு போடுறப்ப இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. ஸோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு மேனேஜ் ஆயிடும். ஸோ இங்க ப்ராப்ளம் இல்லை, இங்க சி இருந்தா ப்ராப்ளம். ஸோ சி ஷுட் பி ஜீரோ. ஏன்னா இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு க்ரோ ஆறப்ப இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெரி லார்ஜ் நம்பரா இருக்கிறப்ப இந்த டேர்ம் வந்து இன்ஃபினிட் ஆயிடும். But this function e power minus kx is decreasing function. So x is equal to infinity ஆறப்ப it will decrease into 0. So இந்த increasing function இருக்கக்கூடாது. increasing function உடைய அந்த component இருக்கக்கூடாது. So c should be 0. So y2 of x when x is equal to infinity போடுறப்ப it should be 0. So 0 equal to அங்க x is equal to infinity போடுறப்ப அங்க e power infinity plus d e power இந்த டேர்மே இல்லாம ஆயிடும். e power infinity times 0ன்னு வரும். e power infinity times 0 இங்க c வந்து சம்திங்னு இருந்ததுன்னா அது வந்து ஜீரோவா இருக்காது. ஸோ c should be 0. ஏன் சார் இப்படிலாம் ரொம்ப போட்டு பேசுறீங்களா அப்படின்னா, சார் இதுல ஒரு சிக்கல் இருக்குது. இத நான் இப்படி பேசுறதுதான் கரெக்டே. அப்படியே போட்டு இப்போ நான் வேற மாதிரி தப்பா பேசி காமிக்கிறேன். இங்க y2 of x is equal to 0ன்னு போடுறா. இங்க d e power minus இன்ஃபினிட்டிக்கு பல இன்ஃபினிட்டி போடுறா. e power minus இன்ஃபினிட்டி 0ன்னு ஆயிடும். ஸோ c டைம்ஸ் e பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ c ஷுட் பி 0ன்னு அப்படி ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஏன் ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னா அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. என்ன நுட்பமான விஷயம்னா c ஜீரோவா இருக்குது, 0 டைம்ஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஜீரோவையும் இன்ஃபினிட்டியும் பெருக்குனா என்ன வருங்கிறது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அதனால நான் எப்படி பேசுறேன் பாருங்க, அப்படியே சுத்தி வந்து பேசுறேன் பாருங்க. கேஸ் ப்ராப்ளம் சேம் தான். ஸோ நான் எப்படி பேசுறேன்னா எக்ஸ் ஆனது இன்ஃபினிட்டியை நோக்கி செல்லும் போது இன்ஃபினிட்டி ஆகல, இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டே இருக்கிறப்ப இது குரோவிங் ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ சி சம்திங்கா இருந்ததுன்னா இது க்ரோ ஆகிட்டே போகும், இது டிகிரிஸ் ஆகிட்டே போய் 0 ஆயிடும். ஸோ நமக்கு 0 தான் வேணும். அப்போ இந்த குரோவிங் காம்போனன்ட் இருக்கக்கூடாது. அதனால சி ஈக்குவல் டு முதல்ல 0வா இருந்துச்சுன்னா இது முதல்ல 0வா இருந்துச்சுன்னா இது குரோவே பண்ணக்கூடாது அப்படி சொல்றேன் நான். ஸோ 0 ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து y2 of xங்கிறது அந்த டிகிரிசிங் காம்போனன்ட் இஸ் தேர் இந்த செகண்ட் ரீஜன்ல. y2 of xங்கிறது d e பவர் மைனஸ் kx. இங்க மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் எடுத்துடலாம். ஸோ y2 of x is equal to e பவர் மைனஸ் kx. y1 of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y2 of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ராங் சைன் என்ன கண்டுபிடிச்சு கிரீன் ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். So இன்னொரு ப்ராப்ளம் எடுத்து எழுதிருக்கிறேன். b of x is equal to 1, s of x is equal to minus k square. Green function for this problem is this one with lower limit minus infinity and upper limit plus infinity. y1 of x is equal to e power kx and y2 of x is equal to e power minus kx we have found. Wrong sign w of x is equal to y1 of x and y2 of x in the first column and first derivative in the second column. So w of x is equal to y1 of x க்கு பதிலா e power kx போட்டுக்கணும். y2 of x க்கு பதிலா e power minus kx போட்டுக்கணும். அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். e power kx டிஃபரன்ஷியேட் பண்ணா e power kx, மேல உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி முன்னாடி பெருக்கணும். ஸோ kx டிஃபரன்ஷியேட் பண்ணா k. ஸோ இதனுடைய டெரிவேட்டிவ் தான் e power kx டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா k e power kx. அதே மாதிரி e power minus kx டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power minus kx வரும். அதுக்கப்புறம் அங்க மேல உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு மைனஸ் கே, ஸோ அங்க ஒரு மைனஸ் கே. ஸோ ராங் சிஎன் அட் எக்ஸ் என்னங்கிறது இருக்குது. இந்த டிட்டர்மினன்ட்டை எவாலுவேட் பண்ணணும் தான் இதையும் பெருக்கிறோம், மைனஸ் இதையும் பெருக்கிறோம். ஸோ w of x is equal to minus k times e power kx into e power minus kx. இங்க டிட்டர்மினன்ட்ல ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் k times e power kx into e power minus kx. The same thing. e power kx e power minus kx பெருக்கணும்னா e power kx minus kx பவர்ல ஆட் பண்ண வேண்டியது பெருக்கிறப்ப ஸோ kx minus kx 0 ஆயிடும், e power 0ங்கிறது 1 ஆயிடும். ஸோ அந்த டேர்ம் இஸ் மைனஸ் கே. சேம் தான் இங்கேயும்.
So minus k twice இருக்குது. It is a minus 2k. So wrong sign at x நாலும் minus 2k தான். Wrong sign at x dash நாலும் minus 2k தான். ஏன்னா it is not a function of x. So the green functionல substitute பண்ணோம்னா the green function gx, x dash is equal to minus y e power என்னன்னா y2 x dash. இதற்கு பாருங்க இந்த இதுல அப்படியே எடுத்து இங்க போடுறோம். காப்பி அடிக்கிறோம். y2 of x dash. y2 of x ல dash போட்டு எழுதணும். So e power minus k x dash into y1 of x. Into y1 of x ங்கிறது e power kx. So e power kx divided by wrong sign at x dash. Wrong sign at x dash is also minus 2k. So இங்க minus 2k. P of x dash. P of x is equal to 1 and P of x dash is also 1. ஏன்னா it is not a function of x. So P of x dash is equal to 1. அதையும் substitute பண்ணிருக்கிறோம். So we have e power minus kx dash into e power kx divided by minus 2k in the first region minus infinity x dash. In the second region x dash ஐயும் x ஐயும் interchange பண்ணி எழுதணும். அவ்வளவுதான். e power minus kx and e power kx dash. இந்த denominatorல உள்ளதை disturb பண்ணக்கூடாது. லிமிட்டை மாத்தி எழுதணும். So we have solved this problem. மூணு ப்ராப்ளமும் போட்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த மூணு ப்ராப்ளத்தையும் எழுதவும் சொல்லியிருக்கிறோம். நீங்க எழுதி என்னுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் கூகுள் கிளாஸ் ரூம்னுடைய கோடும் கொடுக்குறேன். அதுல நீங்க அப்லோடும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, தேங்க்யூ.